ஹாய் காய்ஸ் அன்யாங் ஆர்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெய்ஹோப் மினி சீரீஸ் வித்தவுட் யூ மை சோல் நாட் மைனோட ஃபைனல் பாட்டு தாண்டா பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, நீங்கள் ஜெய்ஹோப்க்கு கொஞ்சம் க்யூட்டாக ஃபன்னாக பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவன் ஃபைனலாக உங்களை கிஸ் பண்ணியிருந்திருப்பான். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாலும் ஆஃப்டர் தட் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். ஜெய்ஹோப் 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 அவன் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உங்கள் 2 ஹேண்டால் பில்லோவை பிடிச்சி அப்படியே டைட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஐஸை அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க ஐஸில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கான். நீங்கள் இப்போ ஐஸை ஓப்பன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். என்ன மன்னிச்சிட்டியா நீ? என்ன சொல்லு பாப்பா, என்ன மன்னிச்சிட்டியா? என்னடா கேட்குற? சொல்லுடி. எவ்வளோ நேரம் சாரி கேட்டுட்டு இருக்க? பதிலே சொல்லாமல் இருந்தா என்னடி அர்த்தம்? ஜெய்ஹோப் சொல்லுன்னு சொல்கிறேன்னா என்ன கேள்வி எப்படா கேட்டுட்டு இருக்க நீ? எனக்கு தெரியும், நீ இப்போ சொல்லு. அப்போதான் எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இல்லைன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். என்ன? ஆமாம், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ஜெய்ஹோப் ஓகே ஓகே மூவ் பண்ணாத. அப்போ சொல்லு, மன்னிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் அவனை க்யூட்டாக அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க கண்ணிலேருந்து டியர்ஸ் போயிட்டுருக்கு. பிகாஸ் 2 பேருமே வித்தவுட் ட்ரெஸ்ஸில் ஜெய்ஹோப்போட வீட்டில் பெட்டில் இருக்கிறீங்க. அவன் அவங்க மேலே இருக்கான். ஐ மீன் ஒரு லவ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. தலைவர் அதை பாதியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை கேட்டுட்ருக்கான். பட் அவன் வேலையை அவன் கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்கிறான். நீங்கள் அப்படியே உங்கள் லிப்பை பைட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்ருக்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பை அவன் பைட் பண்ணி உங்கள் மவுத்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வர வச்சுட்டு அதை அவன் லைட்டாக சக் பண்ணிவிட்டு இப்போ சொல்லு, மன்னிச்சிட்டியா இல்லையா? என்ன விளையாடுறியா? எப்படி இருந்துக்கிட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க நீ? சொல்லு சொல்லுடி, மன்னிச்சிட்டியா இல்லையா? லவ் யூ. நீங்கள் முறைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி உங்களுக்கு லவ் யூ சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்கள் பில்லோலேருந்து உங்கள் ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் சீக்ஸ் அப்படியே கப் பண்ணி பிடிச்சி அவன் கிட்ட இழுத்து அவன் லிப்ஸில் லவ் யூ டூ. அவ்வளோதான். ஜெய் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறீங்க. உங்கள் மெஸ்ஸியான ஹேர் செஸ்ட் வரைக்கும் போத்துன அந்த பெட்ஷீட்டு உங்கள் 2 ஹேண்டுமே ஜெய்ஹோப்போட அந்த சிக்ஸ் மேலே இருக்குது. அவன் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் அவங்க மேலே இருக்கிறான். அவன் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். அந்த ஸ்மைல் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆயிடுச்சு அவனை பார்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணி அவன் ரொம்ப ஹாப்பினஸோடு வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கிட்ட போயிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். ஸோ உங்கள் 2 பேருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஷேரிங் வித் மிஸ்ஸிங் ஃபீலோட ரொம்ப க்யூட்டாக அது அப்படியே போயிட்டுருக்கு. ஆஃப்டர் தட் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கவுச்சில் அப்படியே சாஞ்ச மாதிரி படுத்திருக்கீங்க. உங்கள் செஸ்ட் மேலே ஜெய்ஹோப் அப்படியே ஹெட்டு வச்சுருக்கான். அவன் அந்த இன்னர் ப்ரீஸ் போடுவாங்க இல்லையா, ஸோ அது மட்டும் போட்டு சாக்ஸ் போட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ண மாதிரி அவன் ஹெட்டு உங்கள் செஸ்ட் மேலே இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி அவன் ஹெட்டை ரஃப் பண்ணி கொடுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்குறீங்க. அவன் உங்கள் செஸ்ட்டில் தலையை வச்சு அவனும் டிவி தான் பார்த்துட்ருக்கான். ஏய், இதில் தானே வி அழுதது, ஜிமின் கூட கம்ஃபர்ட் பண்ணார்ல? எங்கே நடந்துச்சுடா அந்த கான்சர்ட்டு? இது ஜப்பானில். ஏன் வி அழுதாரு? அவன் அன்னைக்கு அவன் பாட்டிமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுதான். ஐயோ பாவம் இல்லை. வியோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் அன்னைக்கு தானே அவங்களும் இறந்தது. ஆமாம், எங்கள் எல்லாருக்குமே அது ஒரு மாதிரி பர்ஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு தான் உனக்கும் எனக்கும் கூட
நீ என்னைக்காச்சும் அழுதுருக்கியா என்ன நினைச்சு ஸ்டேஜ்ல? அடி பாவி, நான் அழுகிறது எல்லாமே உனக்கு தாண்டி பாப்பா. பொய் சொல்லாத. ஆர்மி சப்போர்ட் பண்ணதுக்காக தான் அழுகுறேன்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு ஸ்டேஜ்ல சொல்ற? அது அவங்களுக்காக. சொல்ல முடியாம அழுததெல்லாம் உனக்காக. ஏய், அங்க பாரு, அங்க பாரு. நீ அந்த இடத்துல வலிக்கி விட்டு தானே விழுக போன. அந்த இடத்துல என்னடா இருந்துச்சு? ஐயோ பாப்பா, அந்த ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி வாட்டர் ஃப்ளோ ஆயிடுச்சுடி. நானே எனக்கு தெரியல எப்படி ஸ்லிப் ஆன போகணும்னு. ஜஸ்ட் மிஸ். ஜின்னு இல்லைன்னா அன்னைக்கு நான் கீழே விழுந்திருப்பேன் தெரியுமா? ஜாக்கிரதையா இருக்கணும்டா. சரி சரி, வேற 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 கான்செப்ட்கான அந்த ப்ரோக்ராம் போட்டுவிடு. அந்த ரிமோட்லேயே சேஞ்ச் பண்ணுவோம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே படுத்துக்கிட்டே அவன் ரிமோட் எடுத்து சேஞ்ச் பண்ணுறான். ஸோ ஒவ்வொரு கான்செப்டாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஜெகூப் நீங்கள் சிரிக்கும் போது உங்கள் செஸ்ட்டு கிட்டத்தட்ட மேலே கீழே வந்துட்டு போகும் இல்லையா? ஸோ அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். டேய், இது ஏன் ஜங்குக்கு இப்படி சேரில் உட்காந்துருக்காரு? அன்னைக்கு அவன் காலில் ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. பாவம், அவனால அன்னைக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸே பண்ண முடியல தெரியுமா? ஓ வயன், ம் சொல்லு. நீ கான்சர்ட்டுக்கெல்லாம் வந்திருக்கியாடி? ஒரே ஒரு கான்சர்ட்க்கு வந்தேன். என்ன? ஒரே ஒரு கான்சர்ட்க்கு வந்திருந்தேன். எப்போ? நீ சைனாவில் பண்ணப்போ. அப்போ ஒரு சின்ன வேலையாக சைனாவுக்கு வந்திருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே தான் ஒருத்தவங்களை மீட் பண்ணுற மாதிரியா இருந்துச்சு. அவங்க தான் கான்சர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. என்னை பார்த்தியா நீ? பார்த்தேண்ணா. ரொம்ப சந்தோஷமா அவ்வளோ ஜாலியாக டான்ஸ் ஆடி பண்ணிட்டு 3 hours கான்சர்ட் எப்படி போச்சுனே தெரில. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நீ என்கிட்டயே வரல? நான் தான் அப்போ உன் மேலே கோவமாக இருந்தேன்னா? அப்போ நீ என்னை பார்த்துருக்க தானே? பார்த்தேன் தான்டா. அவன் ஒரு மாதிரி பவ் பண்ணிக்கிறான் ஃபேஸை. அவனை கிட்ட பிடிச்சி இழுத்து, ரொம்ப கேவலமாக இருக்கு, இப்படி நடிக்காத சரியா? அப்போ தான் கோவத்தில் இருந்தோம்ல, 2 பேரும் பேசிக்க மாட்டோம் இல்லையா? அப்படி இப்படின்னு அவனை வந்து பார்க்க முடியும். அதனால கான்சர்ட் மட்டும் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் உன்னை விட எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. நீ தான் கொஞ்சம் சொதப்புன. ஏய், ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக ஹிப்பில் பேச் பண்ணுறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிச்சிட்டு, ஏய் ஜெயூப் ஜெயூப், இந்த ஜம்ப் இருக்கு இல்லையா, இது எப்படி நீ பண்ணுற? ஓ அதுவும் அடி, அது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும்டி. சம்டைம்ஸ் கீழே கூட விழுந்திருக்கேன். அப்படியா? ஜிம்மினுக்கு பயமாகவே இருக்காதா நீ அவரை ஜம்ப் பண்ணி கிராஸ் பண்ணுறப்போ? ஏன் பயமாக இருக்காது? நிறைய டைம் சொல்லுவான், என் தயவு செஞ்சு ஸ்லிப் ஆகாமல் பண்ணுங்க, நீங்கள் ஸ்லிப் ஆனால் என் மேலே தான் விழுகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு. அப்புறம் எப்படிறா பயமே இல்லாத மாதிரி அப்படியே படுத்துடுறாரு? நீயும் செம்மையாக ஜம்ப் பண்ணிடுற. அது ஒரு கான்ஃபிடென்ட்ரி. அவன் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, நான் அவன் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டெப்பு, எனக்கு ரொம்ப முடியும். ஓயன், சொல்லு. பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. அவன் செஸ்ட்லேருந்து உங்கள் லிப்ஸ் கிட்ட வந்து, பார்த்து முடிச்சிட்டியா? ஏய், ஆல்ரெடி 2 days நீ என்னை வீட்டை விட்டு வெளியில் போக முடியாமல் வச்சிருக்கிற. மியா வேற கால் பண்ணி பார்த்துருப்பா. ஃபோன் வேற என் ரூமில் மாட்டிக்கிச்சு. என் ரூமுக்கு கூட நீ விடலை. நான் அப்போ என்னடி கேட்டேன்? கான்சர்ட் பார்த்து முடிச்சிட்டியான்னு தானே கேட்டேன். நீ எதுக்கு கேட்டுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காது பிடிக்கிறீங்க. அவன் ஒரு ஹேண்டை கொண்டு வந்து உங்கள் காது அப்படியே லைட்டாக ரஃப் பண்ணி விட்றான். உங்களுக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான ஹேபிட் இல்லையா ஜெய்ஹோப் கிட்டேருந்து? நீங்கள் அப்படியே அவனை ஸ்டாப் ஆகி நின்று பார்த்துட்ருக்குறீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. அவன் சிரிச்சுக்கிட்டே, என்னடி 2 நாள் தானே இங்கே இருக்க, அதெல்லாம் ஒரு கணக்கா? டே, 2 நாளுமே நீ என்னை மூவ் பண்ண விடாமல் வச்சுருந்த. நீ எதுக்கிட்டி பண்ணுற? நான் பண்ணிக்கிறேன். நான் அதான் சொல்லலடா, இங்கேருந்து அனுப்பாமல் வச்சிருக்க, அதை சொன்னேன். அதுவா? நான் முதல்லேருந்தே உன் மேலே படுத்திருக்கேன், உனக்கு தெரியாதா என்ன? தெரியுதுதான், ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் இடம் கொடுத்தனா போதும், நீ ஏதாச்சும் பண்ணி விட்ருவ. என்னாலலாம் முடியாது, அதுக்காக தான். என்ன பாப்பா ஈஸிடி. ஜேஹூ, எனக்கு சலிக்கவே இல்லையாடா என்னை சாப்பிட்றதுக்கு, அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு, அதுக்கு மட்டும் தாண்டா எனக்கு ஃப்ரீயாக விட்ருக்க. இன்னைக்கு என்னமோ அதிசயமா, அதுவும் நான் விழுந்து கெஞ்சினேன், ப்ளீஸ்டா நான் கான்செப்டெல்லாம் பார்த்ததில்ல, தயவு செஞ்சு அதை போட்டு விடுங்க. அதுக்காக டிவி பார்க்க கூட்டிகிட்டு வந்தேன். அப்படியும் விட்டுவியா? இங்கே இருக்கிற இவ்வளோ கவுஷில்
உன் பாடிய கொண்டாந்து என் மேல வச்சாதான் வப்பேன்னு சொல்லிட்டு இப்படி படுத்திருக்க. நான் அதையே முதல்லேருந்து டாலரேட் பண்ணிக்கிட்டு, உன்னையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, நான் கான்சர்ட்டையும் பார்த்துட்டு இருக்கேனடா. நீ தான் இப்படி படுத்துற. ம். சரி, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்க போயிட்டு அப்படியே ஸ்மெல் பண்றான். ஜேஹோ ஜே ஜேஹோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெட் அப்படியே அப் பண்றீங்க. அவன் கியூட்டா பார்த்துட்டு இருக்கான். அவன் குட்டியான அந்த லிப்ஸ் இருக்கும் இல்லையா, அவன் நெக்கை சக் பண்ணிட்டு அவன் லிப்ஸ் அப்படியே வைப் பண்ற மாதிரி டங்கை வச்சு லிக் பண்றான். நீங்க அப்படியே அவனை பார்த்துட்டு இருந்துட்டு அவன் ஃபோர்கேட்ல போயிட்டு "ம், போதும் சரியா, நைட்டு பார்த்துக்கலாம்." ஒயன் என்னடா, நம்ம ஏன் மேரேஜ் பண்ணிக்க கூடாது? என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு நீங்க எழுந்திருக்க பார்க்குறீங்க. அவன் மறுபடியும் உங்களை புஷ் பண்ணிட்டு அவங்க மேலே வரான். ஜேகோ, என்ன கேட்ட பண்ணி? என்ன அப்படி தப்பா கேட்ட? எதுக்கு என்ன பார்க்குற? ஜேகோ ஜேகோ என்ன பாரு. என்னடி, என்ன கேட்ட பண்ணி? வா கல்யாணம் பண்ணிக்கலாம். விளையாடுறியா நீ? இல்ல, நான் ரெடி. எப்பன்னு மட்டும் சொல்லு. நான் ரெடி இல்லை. எனக்கும் பர்மிஷன் வேண்டாம். என்ன? நான் இனிமேல் உன்னை எதுவும் கேட்குறதா இல்லடி, நானே எல்லாம் பண்ணிக்கலான் இருக்கேன். ஆ, அப்போ போய் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ. யாரையாச்சும் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏன்டி ஓ மேலே படுத்திருக்கணும்? உன் மேலே தானே படுத்திருக்கேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? உனக்கே தெரியும்ல. அவங்க இயர்ஸ் கிட்ட வந்துட்டு உன்னை பிடிக்காத யாரும் எனக்கும் தேவையில்ல. என்ன? நிஜமா நான் டிசைட் பண்ணிட்டேன். உன்னை பிடிக்காத யாரும் எனக்கு தேவையில்லை. அப்படி எப்படி நீ தூக்கி போடலாம்? உன்னை எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்காது தெரியுமா? என்னை பிடிச்சவங்களுக்கு என்னை புரிஞ்சுக்கவும் தெரியும். நீ ஒன்றும் அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் அப்பா அம்மா, நான் இப்போவும் சொல்கிறேன், என்னை பிடிச்சவங்களுக்கு என்னை புரிஞ்சுக்க தெரியும். உன்னை பிடிக்காதவங்க யாரும் எனக்கு தேவையில்லை. ஷோப் அது அப்படிங்கும்போது டோர் பெல் அப்படின்னு நாக் ஆகுது. யாருடா? தெரியலடி பாப்பா. உங்கள் பசங்க யாரும் வருவாங்களா? இல்லை இல்லை, நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறது அவ்வளோ யாருக்கும் தெரியாது, ஜிம்மனை தவிர. ஜிம்மன்கிட்டே நான் சொல்லிட்டேனே. அப்புறம் யாரு? டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு தான். நீங்களும் சரி ஜெய்ஹூப்பும் சரி அலறி அடிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துடுறீங்க. மியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேம் டைம்ல சொல்லிட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜெய்ஹூப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர் பாஸ்வேர்டை போட ஸ்டார்ட் பண்ணுறான். ஜெய்ஹூப் தான் ஏதாச்சும் பண்ணுவோம். ஏய், எனக்கு என்ன தெரியும்? இப்போ எதுக்கு மியா வந்தா? எதுக்கு வந்தாலாம்? என்னடா கேள்வி இது? 2 நாளாக என்னை வெளியில் விட்டியா? அவள் தேடி வந்துட்டா, இப்போ என்ன பண்ணுறது? ஆமாம்ல, நீ நீ அப்படிங்கும்போது அவன் டோரை அன்லாக்கும் பண்ணுறான். ஜெகப் கொஞ்சம் கூட யோசிக்கல, டக்குன்னு உங்களை கவுச்சில் படுக்க வச்சு உங்கள் மேலே ஃபுல்லாக பெட்ஷீட்டு போட்டு கவர் பண்ணி விட்டுட்டான். இப்போ மியா தான் டே என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிச்சு நிற்கிறான். கொஞ்சம் படபடப்பா, நீங்கள் கவுச்சுக்குள்ளே போய் சொருவிட்டீங்க, நீங்கள் இருக்கிறதே இங்கே தெரியல. ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளவே வந்துட்டா. ஜெய்ஹோப் எழுந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிறான். உங்களை அப்படியே மறைச்ச மாதிரி கொஞ்சம் அவன் நின்றுட்டு இருக்கிறான். என்னடி, என்ன என்ன? டேய் என்னடா, சும்மா பேர் சொல்லி தானடா கூப்பிட்டுட்டு வந்தேன். என்னமோ ஆளை கூட்டிகிட்டு வந்து உன்னை மிரட்டவா போகிறேன், இப்படி கேட்குற என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு நீ இப்போ வந்த? ஃப்ரெண்டை பார்த்து எதுக்கு இப்போ வந்தேன்னு கேட்குற பாரு நீ. அது சரி, என்ன விஷயம் சொல்லு. இருடா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தெரியுமா? பாதிலே டாக்ஸிக்காரன் இறக்கி விட்டுட்டான். அங்கேருந்து நடந்து வரேன், நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு ஃப்ரிட்ஜில் வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சிக்கிட்டே அங்கேருந்து வரா. குடிச்சிட்டியா? சரி, எப்போ கிளம்புற? டேய் என்னடா, வந்ததுலேருந்து எப்போ வந்தேன்னு கேட்குற, ஏன் வந்தேன்னு கேட்குற, எப்போ போகிறேன்னு கேட்குற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் அங்கே டைனிங் டேபிள் வச்சுட்டு ஜெய்ஹூப் கிட்ட வந்துட்டு ஹேண்ட்பேக்கை தூக்கி கவுச் மேலே அடிக்கிறா. அது வந்து உங்கள் காலில் டம்முன்னு அடிக்குது. அப்படின்ற மாதிரி நீங்கள் லைட்டாக சவுண்ட் கொடுக்குறீங்க. ஜெய்ஹூப் உங்களை பார்த்துட்டு எதுக்கடி அங்கெல்லாம் ஹேண்ட்பேக் தூக்கி அடிக்கிற? டேய், அங்கே அடிச்சா என்ன பிரச்சனை? இல்லடி, உள்ள ஃபோன் ஏதாச்சும் வச்சுருப்பேன்ல, டேமேஜ் ஆயிடுச்சுன்னா. நான் என்னடா ஃப்ளோர்லேயே அடித்தேன், கவுச்சில் தானே அடித்தேன், அது எப்படி டேமேஜ் ஆகும்? சரி விடு, என்ன விஷயம்னு சொல்லு. ஐயோ, அதை மறந்துட்டு பாரு, ஒயின் 2 நாளாக கடைக்கே வரலடா. என்னாச்சுன்னு தெரில பிள்ளைக்கு. ஃபோன் அடித்தா ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறா. மறுபடியும் எதுவும் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்களா? நான் போய் ஒயின் அம்மாட்டே கேட்டுட்டேன், ஒயின் அப்பாவையும் பார்த்துட்டேன், ஒயின் தம்பியை கூட கேட்டுட்டேன், ஒயின் ஹாஸ்பிட்டலுக்கே வரலையாம்.
யார்ட்டாச்சும் ஒரு ஆள்கிட்ட கேட்டாலே சொல்லியிருப்பாங்களேடி. கரெக்டு தான். இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எல்லார்ட்டையுமே கேட்டுட்டேன். அவன் வரவே இல்லையாண்டா. மறுபடியும் ஜெர்மன் போயிட்டான்னு நினைக்கிறேன்டா. கோச்சிக்கிட்டு சரியான கோவக்காரியா இருக்கிறாளே. எப்படி சமாதானப்படுத்துறேன்னு தெரியல. நல்லா யோசிச்சு பாரேன். நம்ம ஃப்ரெண்டா இருந்து இவ்வளோ கோவப்படுறா. உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணா ஐயோ ஜீவ், நாளைக்கெல்லாம் உன் நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. சேச்சா, நான் சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் சொல்றேன். செம்ம ராட்சசியா இருக்கிறாள். ஏ ஏ ஏ என்னடா? ஆஹ், நம்ம ஒயின் இப்படி ராட்சசியாலாம் அதெல்லாம் கிடையாது. உனக்கே தெரியல. அவ அவ என்னடா? ஆஹ், எனக்கும் தாண்டி தெரியல. அவளை ராட்சசி நான் சொல்கிறேன். இருட்டி உனக்கு இருக்கு. ஃப்ரெண்டும் ஒயினும் பாலே என்னை பார்த்து ராட்சசிங்கிறாளே. செம்மையான கோவக்காரியா இருக்கிறாளே. நாளைக்கு யோசிச்சு பாரு, உனக்கும் அவளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஓ நிலமை அதோ கதி தான். நாளைக்கு என் வீட்டுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு வந்துடாத தயவு செஞ்சு, சரியா? இல்லை நான் வரல. டேய், என்னடா அவளை காணும்னு சொல்கிறேன், நீ ரியாக்ஷனே கொடுக்காம நின்றுட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஐயோ ஒயினை காணுமா? சரி, நான் என்னன்னு பார்க்குறேன், நீ கிளம்பு. இருடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ இப்போயே ஃபோன் அடிச்சு பாரு. ஃபோனு சார்ஜர் இல்லை. எது சார்ஜர் இல்லையா? இவ்வளோ பெரிய ஆள் நீ, ஒரு ஃபோனுக்கு சார்ஜர் கூட போட்டு வைக்க மாட்டேன். ஆமாம்ல. சரி சரி, அதை விட ஜெய்கோப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்துக்கிட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே உங்கள் பேச கொண்டு போய் அந்த கவுச்சுக்குள்ளே இன்சல்ட் பண்ணி விட்டால் வெளியிலே வந்துடுவீங்க போல இருக்கு, கவுச்சை விட்டு. அந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்குறீங்க. உங்களை வேற அவன் அப்பப்போ திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இப்போ மியா தான், டேய் நான் டாக்டர்கிட்ட பேசினேன், என்னோட அப்பா அம்மாவை ஜெர்மனுக்கு அனுப்பலான் இருக்கிறியாமே, ஏன்னா என்ன அர்த்தம்? டேய், நான் உன்னை கேட்டா நீ என்னடா என்ன கேள்வி கேட்குற அப்படிங்கிறான். பிகாஸ் அவன் உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பான். மியா சொன்னதே காதில் வாங்கியிருக்க மாட்டான். என்னடி என்ன கேட்டா? இல்லைடா, ஒயன் அம்மாவை ஜெர்மன் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணலான் இருக்கே, எதுக்காக? அங்கே தானே நல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், இங்கே ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறாங்கடி, அதனால தான். இதை வேற ஒயன் கிட்ட நான் சமாளிக்கணும். அவள்கிட்ட நான் எவ்வளோ தாண்டா போய் சொல்கிறது? என்ன மியா, ஏன் இப்படி எமோஷ்னல் ஆகுற? எதோ சொல்கிற பாரு. அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல? எதுவும் இல்லையா? எவ்வளோ தூரம் சமாளிக்கிறது தெரியுமா? அவளை ஜெர்மனில் போய் பார்த்தது, சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது, அவள் கையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்போ பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கு வேற தனியாக ட்ரீட்மெண்ட் பார்த்தது, இதெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுச்சு. அதை மட்டுமா நீ பண்ண விட்ட? ஓ ஃப்ளாட்டில் ஓ அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டாந்து வச்சிட்ட. அதை வேற அவள்கிட்ட சமாளிக்கிறதுக்குள்ளே என் உயிர் போயிடுச்சு தெரியுமா? இதை விட டெய்லி நீ அவளை ஃபாலோ பண்ணணும், அதுக்கு நான் ரூட்டு வேற போட்டு கொடுக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரிஞ்சிச்சு என்னை எதை கழட்டி அடிப்பானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்புறா. மூஞ்சிலே வந்து பில்லோ அடிக்குது. எதுக்கிட்ட அடிச்சா? நானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவுச்சில் திரும்பி பார்க்குறான். அங்கே குட்டி பில்லோ இருக்கும் இல்லையா கவுச்சில், அதை தான் நீங்கள் விட்டு அடிச்சிருக்கிறீங்க மியா மேலே. ஏன்டி இப்படி பண்ணுற? இப்போதான் நீ என்ன பண்ணியா? சாரிடி பாப்பா, அப்புறமே சொல்கிறேனே, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் உங்களையும் சமாளிச்சுட்டு மியாவை திரும்புகிறான். எதுக்குடா படிச்ச நீ? என்ன சும்மா கேட்ச் பிடிச்சி விளாண்டேன், தெரியாமல் தலையில் விழுந்துருச்சு. இப்போ என்ன ரத்தம் மாறுது இல்லைல்ல? அதானே எனக்கு வந்தா உனக்கு அப்படியே கவலையாண்ணே. சரி அதை விடு, மட்டும் பேசி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு ஒரு காஃபி இல்லைன்னா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் அடிச்சு தாடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நீங்கள் படுத்துருக்க கவுச்சில் உட்கார வரா. ஏ அப்படிங்கிறான். அவள் உட்கார வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். சிட் டவுனும் பண்ணலை, முழுசாக நிமிரவும் இல்லை, அப்படியே குனிஞ்ச மாதிரியே நிற்கிறான். என்னடா என்ன பண்ணுற? உட்கார தானடா போனேன். அங்கே உட்காராத, வாஸ்து சரியில்லை, ஆப்போசிட்டில் போய் உட்காரு. இல்லை எனக்கு புரியல. அங்கே உட்காராத, ஆப்போசிட்டில் போய் உட்காரு. அதை சொன்னேன். அதைத்தான் நானே கேட்குறேன், ஏன் நான் உட்கார்றப்ப நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் டவுட்டாக திரும்பி இப்போ தான் கவுச்சை பார்க்குறா. ஒரு லென்த்தாக ஒரு பெட்ஷீட்டு கிடக்கு. என்னது இது? ஒன்றும் இல்லை, சும்மா பெட்ஷீட்டு, நம்புற மாதிரி இல்லை. நான் தான் தூங்கினேன். இல்லை நான் இப்போவும் நம்பலை. அந்த பெட்ஷீட்டு நான் தான் யூஸ் பண்ணேன், மறந்துட்டு கவுச்சில் போட்டேன். துவைக்கிறதுக்காக போட்டேன். நீ எதுக்கு துணி மூட்டையை சுற்றி போட்ட மாதிரி போட்டிருக்க?
அது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ பெட்ஷீட்ட புடிச்சு இழுக்கிறா. நீங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவ பயந்தடிச்சு போய் திடுக்குன்னு கீழயே விழுந்துட்டா புல்ல ஃப்ளோர்லயே. நீங்க அப்படியே பயந்த மாதிரி எந்திரிச்சு உட்காந்துடுறீங்க. அவ உங்கள பார்த்து கத்துறா. நீங்க 2 பேரும் கத்துனத பார்த்து ஜெகப்பு கடந்து கத்துறான். 3 பேருமே சேர்ந்து கத்துறீங்க. கத்தி முடிச்சுட்டு அப்படியே ஒருத்தர் மாத்தி பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க அப்படியே திருக்கா பிற்கான்னு முழிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஜெகப் உங்க பக்கத்துல வந்து நின்னுக்கிறான். உனக்கு ஓகேவாடி பாப்பா? ஒன்றும் இல்லைல்ல. நீங்கள் மியாவையே பார்க்குறீங்க. மியா அப்படியே ஜெகப்பை பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் கீழே ஃப்ளோரில் தெறிக்க விழுந்தது வந்து மியா தான். அவன் உங்களை வந்து கேட்டுட்டு இருக்கிறான். மியா நீயும் எப்படா ஒன்று சேர்ந்தீங்க? அது அது மியா திருடி கவுச்சுக்குள்ளே என்னடி பண்ணிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை, சும்மா நீ எதுக்கு இவன் வீட்டுக்கு வந்த? அவளை நீ ஏன்டா கவுச்சில் ஒழுகி வச்சா? அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க தானே? ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை? நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்கன்னா அப்போ நான் வந்ததும் நீ எதுக்கு அவளை ஒளிய வச்ச? ஒளிய வச்சிருக்கனா? அவள் உன் கூட தான் இருந்தாளா? அப்போ 2 டேஸா? எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டடி. ஓப்பனாக எதுவும் கேட்காதடி ப்ளீஸ். டேய் ஒன்று தங்கம்ல பட்டு இல்லை. அப்போ என்னை யாரோ மாதிரி தானே பார்த்துட்டீங்க. என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல? நீங்கள் ஒன்று சேர்ந்த சந்தோஷம் எனக்கு மட்டும் வேண்டாமா? அப்போ நான் சந்தோஷப்பட வேண்டாமா? சொல்ல குட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் வந்து மியா அப்படியே ஹக் பண்ணுறா. அவள் க்யூட்டாக பவ் பண்ண மாதிரி கோச்சிட்டு உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறா. எதுக்கு என்ன முறைக்கிறா? அவன் தான் 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான் அன்னைக்கு. நான் என்ன பண்ணுறது? அதான் கொடுத்தியே கவுச்சுக்குள்ளே நுழைய வச்சுக்கிட்டு. அவன் ஒரு பயத்தில் பண்ணிட்டாண்டி, அவ்வளோதான். உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் மேனு. ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நான் தான் கேட்கணும். நான் உனக்கு ராஜசியா கோவக்காரியா? அது நீ இப்படி ஒளிஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால நான் சொன்னேன். நீ இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா? இவ புரிஞ்சுக்கிட்டாளடா நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக கேட்குறான். ஜெயப் உங்களை பார்த்துட்டு சிரிக்கிறான். நீங்கள் ஜெயப் கிட்ட போய் நிற்கிறீங்க. மியா உங்களையும் ஜெயப்பையும் சேர்ந்த மாதிரி அப்படியே ஹக் பண்ணிட்டு அவள் அழுகவே ஆரம்பிச்சிட்டா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? பழையபடி 3 பேரும் இனிமேல் சண்டே போடக்கூடாது சரியா? யார் சண்டை போட்டாலும் சரி, யாரை விட்டு யாருமே போகக்கூடாது, ப்ராமிஸ் அப்படிங்கிறா. அவள் உங்களை ஹக் பண்ண மாதிரி கேட்டுட்ருக்கா. நீங்களும் ஜெயப்போ அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக உங்களோட டேஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ஜெயப்புக்கும் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 1 இயர் அப்படியே போகுது. உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னும் அப்படி ஸ்ட்ராங்காக தான் போய்கிட்டு இருக்கு. குட்டி குட்டியான ரொமான்ஸு. இன்னமும் நீங்கள் மியாவோட ஷாப்புக்கு வேலைக்கு போவீங்க. ஜெயப் வந்து உங்களை பிக்கப் பண்ணுறது. நீங்கள் ஜெயப் வீட்லேயே ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணி 2 பேரும் லிவிங்கில் அப்படி தான் போயிட்டுருக்கீங்க. இப்போது 1 ஃபைன் டே தான் நீங்கள் ஒரு பெரிய பார்ட்டியில் இருக்கிறீங்க. ஜெயப் உங்ககிட்ட ஓடி வந்துட்டுருக்கான். நீங்கள் ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கலரில் கவுன் வியர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கையில் பர்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலிஷாகவே மாறி இருக்கிறீங்க. என்னடி தனியாக நிற்கிற மாதிரி இருக்கா? இல்லை சாரிடி, பசங்க கூப்பிட்டாங்களா? நிறைய பேர்ட்ட பேசுகிற மாதிரி இருக்குது, அதனால தான். ஃபீல் பண்ணாதடி பாப்பா, சாரி. நான் ஓகே தான்டா, நான் தனியாலாம் நிற்கல. மியா ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா? சாப்பிட்டீங்களா 2 பேரும்? நீ இல்லாமல் நான் எப்படி சாப்பிட முடியும்? பசங்க கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கும்டி. சரி, அவங்க கூடயே சாப்பிட்டேன். நான் மியா கூட சாப்பிட்டுக்கிறேன். யாராச்சும் எதுவும் கேட்டாங்களா? யாரும் எதுவுமே கேட்கல. சரி, ஜெயப்பிங்க வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் திரும்பி என்னடி பண்ணாட்டி பிரேஸ்லெட் ரிமூவ் ஆகிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை டைட் பண்ணி விட்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் கலைச்சி வச்சுருக்கா. எதுக்காடா காலையிலேருந்து கிளம்புன இந்த பார்ட்டிக்கு? பாரு ஹேரெல்லாம் எப்படி இருக்குன்னு. டயர்டாக இருக்குடி பொண்டாட்டி கொஞ்சம். சரி போ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க. வாயன் என்ன ஜிம்மன் உன்கிட்ட சாரி கேட்கணுமா? நான் எதையுமே மனசில் வச்சுக்கல. அவர் இன்னும் விடலையா? கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. இன்னும்மா சாரி கேட்கணும் அவருக்கு? இல்லடி, அவன் ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்கிறான். அதான் நாளைக்கு வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணிடு, ஓகேவா? ஓகேடி பொண்டாட்டி, நீ பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நில்லு. நான் சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன்.
சரிடா அப்படின்னு சொல்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு இங்கேருந்து ஓடிட்டு இருக்கான். அவங்க ஷோல்டர்லேருந்து ஒரு ஹேண்ட் ப்ளேஸ் ஆகுது. நீங்க திரும்பி பார்க்குறீங்க. கொஞ்சம் கேர்ள்ஸ் தான் நின்னுட்டு இருக்காங்க. நீங்க எஸ் அப்படிங்கிற மாரி அவங்கள பார்க்குறீங்க. மேம் ஐம் சாரி டூ ஆஸ்க் திஸ். உங்கள ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணேன். எங்கேயோ பார்த்த மாரியே இருந்துச்சு. அதனால தான். ம். சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. நீங்க மிஸ்ஸஸ் ஜெய்ஹூப் தானே? ஆமா. பக்கத்துல இருக்க பொண்ணு தான். ஏய் என்னடி சொல்ற? ஏய் த கிரேட் கேபாப் ஸ்டார் டான்ஸர் இருக்கார் இல்லையா? அவரோட ஒய்ஃப் தாண்டி இவங்க. நான் நெறைய டிவி ஷோஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். ரியாலிட்டி ஷோல கூட வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஏய் மேம் நீங்க ஒயனா? ஆமா. ஓ மை காட் மேம் நாங்கள் சாரோட பெரிய பெரிய ஃபேன். சாரோட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் மேம் ஒரு குரூப்பாக ஒரு ஃபோட்டோ மட்டும் ப்ளீஸ். எங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் எல்லோரும் பண்ணுறாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷூர் கண்டிப்பாக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். பார்ட்டி முடிஞ்சதே நானே கூட்டிகிட்டு வரேன். ஓ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி நாங்களும் பேக் ஸ்டேஜ் டான்ஸர்ஸ் தான். பட் வேறு குரூப் வேறு கம்பெனி. அதனால் சாருக்கு எங்களை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட்டிகிட்டு வரேன். அவன் கண்டிப்பாக வருவான். ஓ மை காட் மேம் சாரோட டான்ஸ்க்கெல்லாம் நாங்கள் ரொம்ப பெரிய அடிக்ட்டு. சொல்லப்போனால் அவர் தான் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட ஒய்ஃபை அவங்கள பார்த்ததுக்கு. தேங்க்யூ மேம். யா இட்ஸ் ஓகே தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க அங்கேருந்து போகிறாங்க. நீங்கள் ஜெய்ஹூப்பை திரும்பி பார்க்குறீங்க. அவன் யாரு கூட என்ன பண்ணிக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு பார்வை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அவனை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறீங்க. அவன் ஐப்ரோ ஸ்விமிங் பண்ணுறான். உங்கள் ஹேண்டை வந்து மியா ஹோல்ட் பண்ணுறான். சாப்பிட்லாமாடி? ம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியை நீங்கள் சேர்ந்து ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்களும் ஜெய்ஹூப்பும் காரில் தான் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஜெய்ஹூப்பை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அவன் என்னடி அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட அந்த ஐப்ரோஸை மட்டும் விங்க் பண்ணுறான். நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு. அவன் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் இறங்கிட்டு உங்கள் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். உங்கள் ஸ்லிப்பர் வந்து கீழே விழுகுது. நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறீங்க. ஏய் இருடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெயில் டோட் பண்ணி உங்கள் ஸ்லிப்பர் எடுத்து உங்கள் காலில் வேர் பண்ணி விடுறான். நீங்கள் ஜெகுப்பே பார்த்துட்ருக்குறீங்க. ம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை கொடுக்குறான். ஜெகுப் இங்கே வா. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே பிடிச்சி இழுத்து அவன் லிப்ஸில் ஓய் என்னாச்சு என் மகாராணிக்கு? இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நானும் தாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த செகண்ட் வரைக்கும். சரி வாடி போகலாம். தூக்கு. என்ன? நான் நடக்க மாட்டேன். தூக்கிட்டு போ. அவ்வளோதானே தூக்கிட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கேர் பண்ணுறான். நீங்கள் அவன் நெக் அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவனை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறீங்க. உங்களுக்குள்ள அவ்வளோ ஹாப்பினஸ். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இந்த செகண்ட் வரையும் உங்களை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துட்ருக்கான். ஜெய்ஹூப்பை நீங்கள் க்யூட்டான ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கீங்க. அவங்க ஃபோர்ஹெட்லேருந்து லவ் யூடி பொண்டாட்டி, லவ் யூடி மகாராணி, லவ் யூ ஜெய்ஹூப். அவங்கள ஸ்மைல் பண்ணிகிட்டே வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகிறான். ஓகேடா நம்ம இதோட இந்த எஃப்எஃப்பை முடிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ஜெய்ஹூப்புக்குன்றப்போ நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் எமோஷ்னலாகவே கொண்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இந்த ஸ்டோரி வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் எமோஷ்னல் கலந்த லவ் ஃபீல் மிஸ்ஸிங்கோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டோரிக்கு பர்சனலாக சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகேவா? இன்னொரு நல்ல ஸ்டோரியில் ஜெய்ஹூப்போட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் பை ஃப்ரம் பிடிஎஸ் 2.0. டாட்டா பாய். சி யூ. லவ் யூ ஆல்.